70 வயதிலும் 20 வயது போல நல்ல ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக எந்த விதமான நோய் நொடியும் இல்லாம வாழறதுக்கு தினமுமே இதை மட்டும் ஊற வச்சு சாப்பிட்டுட்டு வந்து பாருங்க. எந்த விதமான நோயுமே உங்களை தாக்காது. நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். உதாரணத்துக்கு முடி சம்பந்தமான பிரச்சனை, சரும சம்பந்தமான பிரச்சனை, எலும்பு சம்பந்தமான பிரச்சனை, மூளை சோர்வு, ஞாபக மறதி, கண் பார்வை குறைபடுதல், இரத்த சிவப்பணுக்களினுடைய குறைபாடு, சர்க்கரை நோய், உடல் எடை, எலும்பு சம்பந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இதை நீங்க சாப்பிடும்போது ஆரோக்கியமா வாழ்வீங்க. இது என்ன, எப்படி செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். கருப்பு கொண்டக்கடலையில அதிகப்படியான நார்ச்சத்துக்கள், விட்டமின் மற்றும் மினரல்ஸ் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் முடிகளை நல்ல வலிமையாக்க உதவும். முடி உதிர்வை நிறுத்தி முடியை நல்ல கருமையா வளர வைக்க உதவுது. இளநரையை மறைய செய்யும். இளநரை வருவதையும் தடுக்கும். கருப்பு கொண்டக்கடலையில அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நார்ச்சத்துக்கள் இருக்கு. இதை நம்ம சாப்பிடும்போது வயிறு நிரம்பின மாதிரி ஒரு திருப்தியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உடல்ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை குறைக்கும். மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்யும். இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைட்டோ நியூட்ரியன்கள் நம்ம ரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வச்சுக்க உதவும். குறிப்பாக நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்யும். நரம்புகளில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த ரத்த கட்டிகளையும் சரி செய்யும். ரத்தத்துல சக்கரனுடைய அளவு சீராக வச்சுக்கும். கருப்பு கொண்டக்கடலை சரும பிரச்சனையை சரி செய்யும். முகத்துல வரக்கூடிய அந்த பருக்கள், கரும்புள்ளி, தழும்புகளை சரி செய்து முகத்தை நல்ல பொலிவா வச்சுக்க உதவுது. உடலுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும். அடுத்ததா நான் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். பாதாம் பருப்புல எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள், நார்ச்சத்துக்கள், புரதங்கள், விட்டமின் இ, மேக்னீஸ், மெக்னீசியம், தாமிரம், பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் இருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல அவ்வளோ ஆரோக்கியத்தை அள்ளித்தரும். உதாரணத்துக்கு சக்கரை நோய் இருக்கிறவங்க தாராளமா இதை சாப்பிடலாம். அதே மாதிரி வயதாக ஏற்படக்கூடிய அந்த கண் பார்வை குறைபாட்டை சரி செய்யும். எலும்புகளுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கும். உடல் சோர்வை நீக்கும். மூளை சோர்வை நீக்கும். முடி உதிர்தல் பிரச்சனையை சரி செய்யும். சரும பிரச்சனைகளை சரி செய்யும். பாதாம் பருப்பை நம்ம அப்படியே சாப்பிட்றதை விட ஊற வச்சு சாப்பிடணும். அந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு முழுமையா கிடைக்கும். அடுத்ததா நான் காய்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். அதாவது உலர்ந்த திராட்சை, வெள்ளை திராட்சை, கருப்பு திராட்சை எது கிடைச்சாலும் பயன்படுத்திங்க. மேக்சிமம் கருப்பு திராட்சை கிடைச்சது அப்படின்னா ரொம்ப நல்லது. அது கூட நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். இதுல அதிகப்படியான தாமிர சத்துக்கள் இருக்கிறதுனால இது ரத்தத்துல இருக்கக்கூடிய சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். எலும்பு மஜ்ஜைகள் நல்ல வலுப்பெறத்துக்கு உதவுது. அதாவது எலும்பு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு கை கால் வலி, மூட்டு வலி, உடல் சோர்வு இருக்காது. முக்கியமா பாத்தீங்கன்னா கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே தாய் வழியா தான் கிடைக்குது. அதனால கர்ப்பிணி பெண்கள் தாராளமா உலர்ந்த திராட்சை நிறையவே சாப்பிடலாம். இது ஹீமோகுளோபின் அளவு குறைவா இருக்கிறவங்க நிறையவே சாப்பிடலாம். ரத்தத்துல அந்த ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்க செய்யும். ரத்த சோகை நோயை குணப்படுத்தும். இதுல இருக்கக்கூடிய அந்த தாமிர சத்துக்கள் முக்கியமா அந்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க செய்யுது. இதுல இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்துக்கள் மலச்சிக்கல் பிரச்சனையையும் சரி செய்யும். சரி, இதை இப்ப நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு கலவையா, அதாவது ஒரு 10 காய்ந்த திராட்சை எடுத்துக்கங்க, 10 பாதாம் பருப்பு எடுத்துக்கங்க, 20 போல கருப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி ஊற வச்சிருங்க. இப்போ பாருங்க, நான் அந்த மாதிரி தான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது காலையில அப்படியே வெறும் வயிற்றுல சாப்பிடணும். இது சரியா பார்த்தீங்கன்னா 3 பேர் சாப்பிடலாம். நான் அந்த அளவுக்கு ஊற வச்சு வச்சிருக்கேன். எங்க ஃபேமிலியில எல்லாருமே நாங்கள் இதை சாப்பிடுவோம். அவ்வளோ நல்லது. இதை நாங்கள் என்னைக்கு சாப்பிட ஆரம்பிச்சோமோ அதுல இருந்தே பார்த்தீங்கன்னா எங்களுடைய உடம்பு அந்த அளவுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி உழைக்கும். உடல் சோர்வே இருக்காது. கை கால் வலி, உடல் வலி, உடல் சோர்வு எதுவுமே இருக்காது. இது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாதாம் பருப்பை தோல் உரிச்சிட்டு சாப்பிடணும். இது நீங்க ஒரு காலை உணவா கூட, அதாவது காலையில பிரேக்ஃபாஸ்டா கூட இது நீங்க தாராளமா சாப்பிடலாம். இல்லைன்னா காலையில வெறும் வயிற்றுல கூட தாராளமா சாப்பிடலாம். எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அந்த நேரங்கள் கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த டைம்ல தான் சாப்பிடணும், இந்த டைம்ல சாப்பிடக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நைட்டு ஊற வச்சு காலையில சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதானா. நான் மறுபடியும் சொல்றேன், பாதாம் பருப்பை தோல் உரிச்சிட்டு சாப்பிடுங்க. மற்றது எல்லாமே அப்படியே பச்சையாவே சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு பாருங்க, உங்களுடைய ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். எலும்பு நல்ல வலுப்பெறுங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அப்படி கீழே ஊந்தாலே அப்படியே எலும்புலாம் லைட்டா வலிக்கும். அந்த மாதிரிலாம் வலியே இருக்காது. மூட்டு வலி பிரச்சனை இருக்காது. தாராளமா சக்கரை நோய் இருக்கிறவங்க சாப்பிடலாம். உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு குறையும். ரத்தம் நல்லா சுத்தமாக ஆரம்பிக்கும். உடல்ல இருக்கக்கூடிய அந்த அழற்சியை நீக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும். கண் பார்வை நல்ல தெளிவடைய ஆரம்பிக்கும். அவ்வளோ அற்புதமானது. இது எவ்வளோ நாளைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமா எவ்வளோ நாளைக்கு வேணாலும் சாப்பிடலாம். இது ஒரு நல்ல ஒரு உணவு முறை, ஆரோக்கியமான உணவு முறை. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. யார் வேணாலும் சாப்பிடலாம். இவங்க தான் சாப்பிடணும், இவங்க தான் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல வந்து எல்லா சத்துக்களுமே இருக்கு. நார்ச்சத்துக்கள் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளுக்கு ஏகப்பட்ட விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே இருக்கு. இதை நீங்க ரெகுலரா சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆற்றல் கிடைக்கும். சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாலே போதும், கண் சோர்வடைய ஆரம்பிக்கும், உடல் சோர்வடைய ஆரம்பிக்கும், வலி இருக்கும், உடம்பெல்லாம் அங்கங்க குத்தல் குடைச்சல் இருக்கும், நரம்பு மண்டலம் சீரா இருக்காது, நரம்பு மண்டலத்துல அங்கங்க ரத்தம் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா இதை நீங்க சாப்பிட்டு பாருங்க, எல்லாமே வந்து சரியாகும். அவ்வளோ ஒரு அற்புதமான பலன்கள் வந்து கொடுக்கும். இது உடம்புல நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகரிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்லையும் பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.